பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அதிகால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற இந்த தொலைபேசியின் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நம்ம சில வசனங்களை தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். அதுல குறிப்பாக இன்னைக்கு ஒரு தலைப்பு, இது கொஞ்சம் வித்தியாசமா நம்ம சிந்தித்து பார்க்கணும். நான் இத உங்களுக்கு பிரசங்கமா சொல்றதை விட ஒரு ஆலோசனையா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இது இந்த விதமான கருத்துக்களை நான் யோசித்து பார்த்தேன். ஆசீர்வாதமான வசனங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். ஒரு 15-20 நிமிஷம். ஆசீர்வாதமான வசனங்கள்ல என்ன பிரசங்கம் இருக்குது, என்ன தியானம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய அடிக்கடி நம்ம வசனங்களை தியானிக்கிற பொழுது, அல்லது நம்ம இப்பதான் நம்ம வசனம் வாசிக்காம ஜெபம் பண்ணாம ஆண்டவருக்கு நேரம் செலவிடாம தடை பண்றது மிக விசேஷமானது ஒண்ணுன்னா இந்த மொபைல் போன் தான். இன்னைக்கு எல்லா மக்கள் கையிலும் சிறு குழந்தைகள் இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இந்த மொபைல் போன் தான் எல்லாத்தையும் தடை செய்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வாட்ஸ்அப் மூலமா இதுல வருகிற ஏராளமான வசனங்கள் ஒருவருக்கு ஒருவர், கிறிஸ்தவங்களுக்கே கிறிஸ்தவங்க இல்லையா, ஊழியக்காரங்களுக்கே ஊழியக்காரங்க, இல்ல விசுவாசிக்கு விசுவாசி, எந்த நிலையில இருந்தாலும் வசனங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடு இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி பண்ணும் பொழுது என்ன பண்றாங்க, ஆசீர்வாதமான வசனங்களை நமக்கு உகந்ததாக எண்ணிக்கொள்ளுகிற நாம், அது எந்த நேரத்தில் யாருக்கு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை நிதானித்து நமக்கு இந்த வார்த்தை பொருந்துமா என்று யோசித்து பார்த்து உகந்ததாக எடுத்துக்கொள்ளணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அனுப்புறவங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம். நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க எனக்கு அனுப்புறீங்க. அனுப்பும் போது அது உற்சாகத்தோடு அனுப்பலாம். ஆனா அதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது, இந்த வசனம் எனக்கு என் குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை நன்மைக்கு எதுவா எடுத்துக்கிறோம். நல்லது, தவறே இல்லை. ஆனால் இந்த வசனம், வேத வசனம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அது இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்துவையே அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் வேத வசனம் என்றது பொதுவானது. அதுவும் குறிப்பாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது அது எல்லாருக்குமே நன்மைக்கு ஏதுவா தான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மனுஷன், போதைக்கு அடிமையாகின ஒரு மனுஷன் நேரா தன் வீட்டுல எழுந்து உடனே மதுக்கடைக்கு போறான். மதுக்கடை வாசப்படியில போயிட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்து ஒரு மது பாட்டில வாங்கிட்டு திரும்ப வரான். வரும்பொழுது வழியில ஒரு அட்டை கிடக்கிறது. நமக்கு வாக்குத்தத்த அட்டை கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ஒரு அட்டை கிடைக்குது. அதை எடுத்து வாசிக்கிறான். என்ன இது, நல்லா கொட்டை எழுத்துல கலர்ல நல்லா அழகா இருக்குதுன்னு சொல்லி வாசிக்கிறான். அதுல என்ன சொல்லுதுன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவன் உடனே யோசிக்கிறான், நான் காலையில எழுந்த உடனே மதுக்கடைக்கு போன மது பாட்டில் வாங்கிட்டேன். ஆனா எனக்கும் இறை நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா எனக்கு இந்த வசனம் வருது, ஒருவேளை என்ன பயப்படுவானான்னு சொல்றாரோ கடவுள், நான் நல்லா குடிக்க சொல்றாரோ இல்ல அப்படின்னு சொல்லி அவனுடைய சாயல்ல அவன் நினைச்சு பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அதுக்கு அந்த அடிமையா இருக்கிறான். அந்த மதுக்கு அடிமையானவன் அவனுக்கு தகுதி உள்ளது போலதான் அதை நினைச்சு பார்ப்பான், யோசித்து பார்ப்பான். அதே போல ஒரு கிறிஸ்தவங்களுக்கு கிடைச்சதுன்னா, காலையில நான் எழுந்தேன், எனக்கு பைபிள அப்படியே ரெண்டா இப்படி பிளப்பது போல திறந்தேன், என் கண்ணில் பட்ட வசனம் ஒட்டனையே தெரிஞ்சது. அந்த வசனம் என்னன்னு பார்த்தா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. இப்படி கிறிஸ்தவங்களுடைய நம்பிக்கை இப்படி. ஒரு கிறிஸ்தவ அறியாத ஒரு குடிகாரனுக்கு அப்படி இல்லீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த வசனம் தோன்றும். ஆனா
இந்த புதிய வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் ஆலயத்துல அந்த புதிய வருடம் தொடங்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு வாக்குத்தத்த அட்டை ஒரு பெரிய ட்ரேல வச்சு அவங்க எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அது எடுக்கும் பொழுது எனக்கு என்ன வசனம் வரும், எனக்கு என்ன வசனம் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும், குறிப்பாக நானும் இந்த சிஎஸ்ஐ சபையில இருக்கிறேன். அந்த மாதிரி எல்லா சபையும் கொடுக்குறாங்க. சிஎஸ்ஐ சபையில கட்டாயம் கொடுப்பாங்க. அது 1ஆம் தேதி. அப்போ அதை கொடுக்கும் பொழுது அதுல இருந்து இந்த வசனத்தை எடுத்த உடனே பார்ப்பாங்க, ஐயோ எனக்கு என்ன இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்னு. அது ஏற்கனவே வாசித்த வசனம் தான், நம்ம கையில இருக்கிற பைபிள்ல இருக்கிற வசனம் தான், அடிக்கடி பேசின வசனம் தான், அடிக்கடி பிரசங்கிமார்கள் சொல்ல கேட்ட வசனம் தான், எத்தனையோ முறை அது அனுபவிச்ச வசனம் தான். ஆனா கூட அன்னைக்கு என்ன பண்ணுவோம், அது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுல இருக்குது நல்ல என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வருஷம் முழுக்க நான் நீதியோட இருக்கிற ஆண்டவருடைய கரத்தினால நான் தாங்கி நடத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனநிலையோடு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம கடந்து வந்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த அட்டை எங்க வச்சு முன்னே கூட நமக்கு தெரியாது, மறந்து போயிடுவோம். இப்படி எல்லாம் இந்த வேத வசனம், அதாவது ஆசீர்வாத வசனத்தை பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்கப்படுகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது, நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது, நல்லா யோசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 43வது அதிகாரத்துல நமக்கு நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். அதுல சொல்லப்படுவது முதல் வசனம் சொல்லுது 43ல, இப்போதே யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாக்கி உன் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்றாரு. அதோட ஒரு ஆசீர்வாதம் ஒரு அட்டையில. இன்னொன்னு சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்படின்னு ஒன்னு வசனம் சொல்றாரு. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோட இருப்ப, நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் அது உன் மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில நடந்தா கூட நீ வேகாத இருப்பாய். இப்படி வசனங்கள் சொல்லிக்கிட்டே வருகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு வாக்கு தத்தமாக, அதாவது ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகிற வசனமாய் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இப்ப இன்னொன்னு கூட சொல்றேன், 46வது அதிகாரம், அந்த ஏசாயா 46, ஏசாயாவில தான் நிறைய இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். 46வது அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசிக்கிற பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதியாக சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உற்பத்தியானது முதல் உன்னை நான் தாங்கினேன் அப்படின்றாரு. அடுத்தது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், அரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன் அப்படின்றாரு. இப்படி நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன் அப்படின்றாரு. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்கு கொடுக்கிற வசனங்களை, நமக்கு ஆறுதல் படுத்துகிற வசனங்களை, நமக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிற வசனங்களை நம்ம நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் முன் சொன்னது போல எந்த வசனம் எந்த நேரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு மேலையும் கீழே வாசிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு மேல் வசனம் என்ன சொல்லுது, கீழ் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும். பாருங்க, எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நேற்றுக்கு எனக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். அதுல இந்த வாட்ஸ்அப்ல வர்றத, அதுல என்ன சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, நல்லது, சந்தோஷம். என்ன எங்க அம்மாவுடைய வயிற்றுல நான் இருக்கும் போதே, அல்லது கருவுல உண்டாகும் முன்னே ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் என்ன பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறாரு, அதனாலதான் என்ன கிறிஸ்தவனா மாத்தினாரு அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சிந்திச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சொல்லும் போது எந்த சூழ்நிலையில யாருக்கு இந்த வசனத்தை சொல்றாருன்னு சொன்னா, அந்த முழு வசனத்தை வாசித்து பார்க்கணும். அதாவது எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்றாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்றாரு. அதே வசனத்துலதான். அப்போ எரேமியா என்கிற தீர்க்க மனுஷனை ஆண்டவர் அழைத்து, அப்பா என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயில போட போறேன், நீ தான் இந்த ஜாதிகளுக்கு இத பிரசங்கிக்கணும், சொல்லணும். நான் உனக்கு என்ன சொல்றேனோ அந்த வார்த்தையை கொண்டு போய் இந்த மக்களுக்கு சொல்லணும். நான் உன்னை தீர்க்க தரிசியா உன்னை உபயோகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த எரேமியா என்ன சொல்றாரு,
ஐயோ நான் அதுக்கு தகுதியானவன் இல்ல, நான் பேச தெரியாதவன். நல்லா அந்த வசனத்துக்கு முன்னும் பின்னும் வாசித்து பாருங்க வீட்டுல இருக்கும் போது. 1வது அதிகாரம் முதல்ல இருந்து அப்படியே வாசிக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். எனக்கு பேச தெரியாது. எப்படி மோசே சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலை அழைக்கும் போது சொல்றாரு, அதே போலதான் இவரும் சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது, நான் பயம் உள்ளவன், எனக்கெல்லாம் இத கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உன்னை நான் காக்கும்படிக்கு நான் உனக்கு கூடவே இருக்கிறேன்பா, நீ போய் சொல்லு அப்படின்றாரு. நான் சொன்னது போல முன் வசனம் இந்த 6வது வசனம் சொல்லும் சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சம்பாஷணை கடவுளுக்கும் ஒரு மனுஷனுக்கும் நடக்குது. இந்த சம்பாஷணை நடக்கும் போது ஒரு மனுஷனை கூப்பிட்டு, நீ இந்த ஜாதி மக்களுக்கு, ஜாதின்னு சொன்னா எல்லாரையும் குறிக்கிறது, ஒரு குறிப்பிட்டவர்கள் அல்ல, ஜாதிகள் சொல்லுவது எல்லாரையும் குறிக்குது, எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சூழ்நிலையை நம்ம அறியணும். இது எனக்கு சொன்னது, எனக்கு தான் வந்தது இந்த வசனம், நான் தான் இதுக்கு தகுதியானவன், எனக்கே ஆண்டவர் பேசினாரு அப்படிலாம் சொல்லி நாம ஏமாற்றிக் கொள்ள கூடாது. இது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சொல்லப்பட்ட வசனம். இதுக்கு நான் தகுதியா இருக்கேன். என்ன கூப்பிட்டு நீ தீர்க்கதரிசியா வசனத்தை சொல்லுப்பான்னு என்ன சொல்லுவாரா? நான் ஒரு சின்ன ஊழியத்தை செய்யறேன், ஏதோ அறிந்து அறியாமல் இருக்கிற சில வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லக்கூடியவனா இருக்கிறேன். நான் போயிட்டு எரேமியாவுக்கு ஒப்பாக என்னை மாற்றிக்கொண்டு எனக்கே தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி? என்னையே நான் ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா என்ன தீர்க்கதரிசியா அவர் கூப்பிடல. நான் அவர்கிட்ட போயிட்டு ஐயோ எனக்கு பேச தெரியாதுன்னு நான் சொல்லல. இல்லப்பா நான் உன் கூடவே இருந்து உன் வாயிலும் வார்த்தையை போடுறேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த வார்த்தை எனக்கு தான் சொன்னாருன்னு நான் எடுத்துக்கிறது இல்ல. அதுதான் தப்பா நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்குது நமக்காக சொன்னது. நீ இந்த ஏசையா சொன்ன பாருங்க, ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41, 42, 43 அதிகாரம் எல்லாம் வாசித்தீங்கன்னா நிறைய இருக்கும். இது பொதுவா சொன்னது, யாக்கோபின் சந்ததியே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலே இப்படின்னு சொல்லி 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 அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஏராளமான வசனங்களை சொல்றாரு. அப்ப அது பொதுவான காரியம். இப்படி அந்த வசனத்தை நம்ம பொதுவா எடுத்துக்கலாம். சில வசனங்களை சில சூழ்நிலைகளில சொல்றாரு, அதை நம்ம சொந்தமாக்கி எடுத்துக்க கொள்ள கூடாது. நம்ம மற்றவங்களுக்கும் இந்த அறிவுரையை சொல்லணும், நாமும் அதை பொதுவா எடுத்துக்கொள்ளணும். எரேமியா சங்கீதங்களின் புஸ்தகத்துல 103வது சங்கீதம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குமோ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. இது சரியான வார்த்தை. இப்ப என்ன சொல்றாரு, இது ஆசீர்வாதமான வார்த்தையோ அல்லது வாக்கு தத்தமான வார்த்தையாக இருந்தாலும் அங்கேயே அதுல ஒரு செக் வச்சிட்டாரு. அவரு என்ன சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதே போல கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். ஏன்னு சொன்னா நான் பயந்தாதான் அவருக்கு என்னுடைய தூரம் ஆக்கி வைப்பாரு. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் ஆக்கி வைப்பாரு. அவருக்கு பயந்தாதான் எனக்கு அவருடைய கிருபை அவ்வளவு தூரமா இருக்கும். அவருக்கு பயப்படாத நான் நிர்விசாரமா இந்த பூமியில வாழ்ந்தேன்னா அந்த வசனம் எனக்கு சொந்தமாவும் இல்ல, அவரு எனக்கு கிருபை எனக்கு கூட அவ்வளவு தூரமா இருக்கவும் இருக்காது. இப்படி அந்த வசனத்தோட அவர் காரணத்தையும் வைக்கிறாரு. அதுதான் நமக்கு முக்கியமா எடுத்துக்கொள்ளணும். எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம வாட்ஸ்அப்ல வந்தாலும் இல்ல நம்ம கையில கொடுத்தாலும் டிவில நம்ம பார்த்தாலும் எந்த வசனத்தை நம்ம கவலையோடு இருப்போம், துக்கத்தோடு இருப்போம், அந்த நேரம் பார்த்து ஒரு வசனம் டிவில வரும், யாரோ ஒரு பிரசங்க சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இது ஆறுதலா இருக்கிறது. நல்லது, ஆறுதலா இருக்கிறது தப்பே இல்ல. ஆனா அது எனக்கு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதே சமயத்துல இன்னொன்னு இருக்குது, நான் வழி கடந்து போகிறேன், கண்ணீரோடு வேதனையோடு மிகுந்த பாரத்தோடு மன உளைச்சலோடு நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். தூரத்துல எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க, என்னுடைய மனநிலை இப்படி இருக்கிறது, ஐயோ நான் இப்படியே இருந்தேன்னா எனக்கு நெஞ்சு அடிச்சு போயிடும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு துக்கத்தோட நம்ம கடந்து போயிட்டு இருக்கிற பொழுது தூரத்துல ஒரு போர்டுலயோ ஒரு பலகையிலயோ வேற எதுலயோ ஒரு வசனம் தெரியுது, கர்த்தர் உன்னை தேற்றுகிறார் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணலாம், அந்த நேரத்துக்கு நமக்கு ஆண்டவர் இதை காமிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாமே தவிர அது எனக்கே சொன்னாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளை ஆறுதல் படுத்துவதற்காக அந்த வசனத்தை உங்களுடைய கண்களில் அதை காண்பிக்கிறார், அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும்.
அதுக்காக வசனங்கள்லாம் நமக்கு சொந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நிறைய காரியங்கள் சூழ்நிலைக்கு எந்த சூழலில் எழுதப்பட்டது, எந்த வார்த்தையை எப்போ பயன்படுத்தினாரு அப்படின்றத யோசித்து நம்ம வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லப்படும் பொழுது 3வது வரியில அந்த 2வது வசனம், அது 5 வரிகள் இருக்குது. அதுல 3வது வரியில சொல்றாரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது யாருகிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அந்த அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லும் போது சொல்றாரு, ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை உம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் அவரு கூட பேசி, ஏன்னு சொன்னா ஆபிரகாம் யாரு? கடவுளை நம்பின மனுஷன். ஆனா அவங்க அப்பா யாருன்னா சிலைகளை செய்து வித்தவர், ஒரு விக்கிரகத்தை வித்து பிழைப்பு நடத்தினவர் ஆபிரகாமுடைய அப்பா தேராகு என்பவர். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டவருடைய வழியில நடந்தாரு. அதனால உங்க அப்பா மாதிரி நீ இல்லாம நீ எனக்கே சொந்தமானவனாய் என்னுடைய வசனத்தை கை கொள்வீரானால் உன்னை நான் என்ன பண்றேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உடன்படிக்கையில இந்த சம்பவம் எல்லாம் ஒப்பிட்டு கொடுக்கிறாரு. அப்ப இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தின பிறகுதான் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் சொல்றாருன்னா ஆண்டவருக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படணும். நான் அவருடைய பிள்ளை, அவளுடைய மகள், அவளுடைய மகன், அவர் என்னுடைய கடவுள், என்னை உண்டாக்கினவர். இந்த ரெண்டும் இணைந்து ஒரு உடன்படிக்கையா இருக்கணும். அப்பதான் இந்த வசனம் நமக்கு சொந்தமா எடுத்துக்கொள்ளலாம். அது இல்லாம யாருக்கோ சொன்னத எனக்கு தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அது சுருக்கமா சொல்லி எடுத்துக்கூடாது. விரிவா அதை நம்ம பார்க்கணும். இப்போ இன்னொரு காரியத்தை உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன் பாருங்க. உபாகமம் புஸ்தகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே நீங்க வாசித்த பகுதியா தான் இருக்கும். உபாகமம் புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது அங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மொத்தம் 68 வசனங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரத்துல முழுமையா வாசித்து பாத்தீங்கன்னா 68 வசனங்களா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 68 வசனங்களில முதல் 14 வசனம், அதாவது 1லிருந்து 14 வசனங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், எப்படி எவ்வளவு அழகா நமக்கு சொல்லிக்கிட்டே வராது. நீங்க பாத்தீங்கன்னா அதுல இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அங்க செக் வைக்கிறாரு, இப்படி எல்லாம் செஞ்சால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் யாருக்கு சொல்றாருன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு. நாமெல்லாம் புறஜாதினர், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் புறஜாதி மக்கள். இஸ்ரவேல் மக்களை தான் அவர் நேசித்தார். உலகத்திலேயே அவங்களதான் அவர் சொந்த ஜனமா தேர்ந்தெடுத்து கொண்டார். இப்போ நீங்களும் நானும் புறஜாதினரா இருந்தாலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய சொந்த பிள்ளைகளா நம்ம மாறி இருக்கிறோம். அப்போ இப்ப நம்ம அந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளலாம். ஆனா எந்த சூழ்நிலை சொன்னார்னா, இஸ்ரவேல் மக்கள் அவரை விட்டு பின்வாங்கி போன போது அவர் சொல்றாரு, நீங்க இந்த விஷயமா இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையா வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா அப்படின்னு அதெல்லாம் சொல்ல நேரம் இருக்காது. உங்களுக்கு நிறைய தெரியும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கற்ப பிறப்பு, உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்குமோ எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம். 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே வராரு. கவனிங்க, 14 வரைக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் பாருங்க 15ல இருந்து தொடங்குறாரு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளபடியும் கட்டளைகளபடியும் நடக்க கவனமா இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் அப்படின்னு சொல்லி சாபங்களை சொல்றாரு. எத்தனை வசனம் சாபங்கள் தெரியுமா? 54 வசனங்கள் சாபத்தை சொல்லி இருக்கிறாரு. அதுல மொத்தமே கொடுக்கப்பட்டது 68 வசனம். அதுல வெறும் 14 வசனம் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. மீதமுள்ள 54 வசனங்களையும் அவர் சாபமாய் சொல்லி இருக்கிறாரு. இந்த 54 வசனத்தை ஒண்ணு கூட நாம என்ன பண்ண மாட்டோம், இது எனக்கு தான் சொன்னாரு, இது எனக்கு சொந்தமான வசனம், இது எனக்கே கொடுத்தாரு அப்படின்னு ஒரு மனுஷனும் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா அது சாப வார்த்தை.
ஆனா அதே சமயத்துல ஆசீர்வாத வார்த்தையா இருக்கும் பொழுது அது எதுவா இருந்தாலும், அது யாருக்கு சொல்லியிருந்தாலும், அது எந்த சூழ்நிலையில அது சொல்லியிருந்தாலும் அது எனக்கு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு தவறான கருத்து. நல்ல வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கணும், நல்ல தியானம் பண்ணணும், நல்லா நீங்க மெடிடேட் பண்ணிட்டு பார்த்து இது எந்த சூழ்நிலையில யாருக்கு எப்படிப்பட்ட நிலையில இதை சொன்னார் என்று ஆராய்ந்து பார்த்து, அப்போ அது நமக்கு உகந்ததா இருக்கும் பொழுது இது ஆண்டவர் எனக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, நான் அவருடைய மகள் நானு, நான் அவருடைய மகன் நானு, அப்போ இது எனக்கு சொந்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஆசீர்வாத வசனம் என்பது நாம எப்படி பயன்படுத்தி கொள்ளணும், அதுதான் அதனுடைய முக்கிய கோணம். இப்ப ஆதியாகமம் 28:15 நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு சொல்றாரு. அதே போல அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கு அந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளலாம். ஆனா யாக்கோபு நடந்தது போல நாம பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு முன் வசனத்துல சொல்லியிருக்காரு, 7வது வசனத்துல. அந்த மாதிரி நடந்து கொள்ளணும். நம்ம தகுதிப்படுத்தி கொண்டுதான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் என்றுதான் நான் சொல்ல வரேன். அதுக்காக வேத வசனம் எனக்கு சொந்தம் இல்லையா, இது நான் நம்ப கூடாதா, நான் விசுவாசிக்க கூடாதா அப்படின்லாம் கேள்வி எழும்போம். கட்டாயம் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். ஆனா அதுக்கு தகுந்ததா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு சொந்தமாய் இந்த வசனம் வேணுமானா நம்மளுடைய சரீர பிரகாரம், ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம மாற்றி அமைத்துக் கொண்டு அந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இந்த கால வேளையில் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போங்க. உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமென்.